சங்கீதம் 71 1ஆம் வசனம். நான் வசனங்களில் மட்டும் கூறுகிறேன், ஏனென்றால் அதுதான் உண்மையான ஊழியம். அதுதான் ஊழியம். ஊழியம் என்பதனால தான் நான் அப்படி செய்கிறேன். வசனம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அருமையான வசனம். தேவனுடைய வசனங்களை பறைசாற்றிக் கொண்டே இருக்கலாம், அவ்வளோ இனிமை. இயேசுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய வசனங்களுக்கு முடிவே இல்லை, அளவே இல்லை. என்ன வேணாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் சிறு வயதிலிருந்தே நான் ஊழியத்தின் அடிப்படையில் அநேகருக்கு நான் பைபிள் கொடுத்தது உண்டு. என் பைபிளே நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் ஆண்டவர் நிறைய பைபிள் கொடுத்து போஷித்தார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நான் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று தாவீது மன்றாடுகிற அதே விண்ணப்பம் தான் எனக்கும். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆண்டவர் இனிமையானவர், அன்பானவர், அருமையானவர், அவர் இனிமையானவர். ஏசாமி அருமையானவர், இனிமையானவர், நல்லவர், வல்லவர். நான் அவரை ருசித்து பார்த்தபோது தான் தெரியுது, ஆண்டவரே, நான் இவ்வளவுமாக உண்மை நான் மறந்து போயிருந்தேனே யோசிப்பேன். ஆகவே நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் ஏசாமியை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். ஏசாமி இருந்தால் சந்தோஷம், சமாதானம் நிறைவாக இருக்கிறது. என் தேவனாகிய ஆண்டவரை அறிந்து கொள்ள ரொம்ப தாமதித்தேன். நான் எனக்கு சிறுவர் ஊழியத்திற்கான அழைப்பு வந்தது. அப்போதெல்லாம் நான் போகிறதில்லை, வேறு வேலையை தான் நின்று கொண்டு நினைத்தேன். ஆனால் அது ஒன்றும் கிடையாது. ஊழியம்தான் ஆண்டவர் எனக்கு பேசிகிட்டு இருந்தது. ஆண்டவர் ஊழியம்தான் சொல்லிட்டு தான் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வருது. எதுக்கு ஊழிய பாதையில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அது இட்ஸ் அ நேரோவே அல்ல இட்ஸ் அ ப்ராட்வே அல்ல, நேரோவே ஊழியம். ஆண்டவர் உதவி செய்வார். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்வேன் என்று தாவீது மன்றாடுறது போல நான் இந்த காலை வேளையில் சொல்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தாவீது சொன்னது போல சொல்வோமாக. நாம் ஒரு துணிகரமான ஒன்றும் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்கள். துணிகரமான காரியங்களிலிருந்தெல்லாம் விட்டு விடுங்கள். கர்த்தர் ஊக்கம் அளிப்பாராக. பைபிள் வசனம் வாசிக்க ஊக்குவிப்பாராக. வசனத்தை பறைசாற்ற ஊக்குவிப்பாராக. இயேசுவானவர் வாழ ஊக்குவிப்பாராக. நிலை நிற்க ஊக்குவிப்பாராக. எல்லாவற்றையும் செயல்படுத்த ஊக்குவிப்பாராக. தேவனுக்கென்று பறைசாற்ற ஊக்குவிப்பாராக. ஆகவே தேவனை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தாவை, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி சொல்வோமாக. ஆமீன், ஆமீன்.